சினிமா தாண்டி அரசியல். எல்லாருமே வந்து சினிமாவில் வந்து ரஜினி கமலை தாண்டி வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியலுக்கு எடுத்துட்டா ஜெயலலிதா, கலைஞர் தான். இவங்க இருக்கும் போதே அரசியலுக்கு வந்த ஒரு நபர்னா அது டி ராஜேந்தர் தான் சார். எப்படி சார் அந்த தைரியம் வந்து அவருக்கு அப்பதிலிருந்து? அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கும் போது எம்ஜிஆருக்கு எதிராக வந்து மேடைக்கு பேசினவர். அதாங்க அப்போ உறவை காத்த கிளின்னு ஒரு படம் ஒன்று வருது. அந்த படத்தினுடைய டைரக்டர் இவர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து அதிமுக எம்எல்ஏ. அவர் பேர் ரத்னமன் தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சாங்குக்கு 2 லாரி பூ வேணும்னு கேட்குறாரு. ப்ரொடியூசர் வந்து அது என்ன 2 லாரி பூ கேட்குற நீ, அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்ல. அன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் பெரிய இடத்துல இருக்கார் டிஆர். இவர் உடனே அந்த ஷூட்டிங்கே எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரே தகராறு நடக்குது. அப்போ அவர் போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ எம்ஜிஆர் ஒரு தோட்டத்தில் கூப்பிட்டு அவருடைய ஸ்டைலில் கண்டித்ததாக ஒரு தகவல் இருக்குது. அப்போ இவர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி, அப்போ எம்ஜிஆர் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் தானே அன்றைக்கி என்ன நினச்சாரோ அது நடக்கும். அப்போ இவர் வந்து கலைஞரை பார்க்குறதுக்காக கலைஞருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன ஒரு பாதுகாப்பு வேணுமே, போய் இந்த விஷயத்தை கலைஞர்கிட்ட சொன்னால் அவரும் ஒரு பாதுகாப்பாக இருப்பார், ஏன்னா ஒரு தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இவர் அங்கே போயிடலான்ட்டு போகும்பொழுது கலைஞர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கார். எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, டிஆர்லாம் இன்றைக்கி கொடி கட்டி பறக்கிறாரு. டிஆரில் மக்களுக்கு தெரிந்த பிரபலங்கள் இன்னொரு பிரபலத்தை பார்க்க போகும்பொழுது இந்த மாதிரி மீட்டிங்கில் இருந்தாங்கன்னா காருக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. அவர் மீட்டிங்கில் பேசி முடித்த பிறகு தான் போய் பார்ப்பாங்க. இதுதான் பண்பு. இவர் என்ன பண்ணிட்டாரு, கலைஞர் பேசும்போதே கூட்டத்தில் இறங்கி அவரை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய சலசலப்பாகி போச்சு. டிஆர்னு ஒரே சலசலப்பாகி கூட்டம்லாம் கொலாப்ஸ் ஆகி கலைஞர் பேச்சை எவனுமே கேட்காம இவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கலைஞர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். அப்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, கலைஞர் கோபமாக இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, டிஆர்ட்ட தலைவர் பயங்கர கோபமாக இருக்கார், டக்குன்னு போய் நீங்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடணுன்னு மேடையில் போய் காலை தொட்டு கும்பிட்றாரு. கட்சியில் சேர்த்துட்டாங்க. அவ்வளோதான். அப்படி சேர்ந்தவர் தான் அவர். அரசியலுக்குள்ளே வந்தது அப்படி வந்தது தான். எம்ஜிஆர் ஸ்டைல்னு சொல்லி சொன்னீங்களா சார்? எம்ஜிஆர் ஸ்டைல்னா என்ன சார் அது? இல்லை, அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம பார்க்கல. ஓகே, அங்கே என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. வெளியில் சொல்லப்படுகிற தகவல் தான் அது. அதனால் டிஆரை வந்து அவர் வந்து அடித்தாருன்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, கூப்பிட்டு கண்டித்து அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது, இல்லை பார்க்காம ஒரு தகவலை நம்ம சொல்ல முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் எம்ஜிஆர் ஸ்டைல்னு சொன்னாலும் நீ சாப்பாடு போட்டிருப்பாரு தான் சார் நான் நினைக்கிறேன். பட் அன்னைக்கு சொல்லப்பட்ட தகவல் அது.